இன்றைய நற்செய்தி மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அதிகாரம் 5, இறை வார்த்தைகள் 27 முதல் 32 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது: விபசாரம் செய்யாதே என கூறப்பட்டிருப்பதை கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். ஆனால் நான் உங்களுக்கு சொல்கிறேன், ஒரு பெண்ணை இச்சையுடன் நோக்கும் எவரும் தம் உள்ளத்தால் ஏற்கனவே அப்பெண்ணோடு விபசாரம் செய்தாயிற்று. உங்கள் வலக்கண் உங்களை பாவத்தில் விழச் செய்தால் அதை பிடுங்கி எறிந்து விடுங்கள். உங்கள் உடல் முழுவதும் நரகத்தில் எரியப்படுவதை விட உங்கள் உறுப்புகளில் ஒன்றை நீங்கள் இழப்பதே நல்லது. உங்கள் வலக்கை உங்களை பாவத்தில் விழச் செய்தால் அதையும் உங்களிடமிருந்து வெட்டி எறிந்து விடுங்கள். உங்கள் உடல் முழுவதும் நரகத்திற்கு செல்வதை விட உங்கள் உறுப்புகளில் ஒன்றை நீங்கள் இழப்பதே நல்லது. தன் மனைவியை விலக்கி விடுகிறவன் எவனும் மணவிலக்கு சான்றிதழை கொடுக்கட்டும் என கூறப்பட்டிருக்கிறது. ஆனால் நான் உங்களுக்கு சொல்கிறேன், எவரும் தன் மனைவியை பரத்தமைக்காக அன்றி வேறு எந்த காரணத்திற்காகவும் விலக்கிவிடக்கூடாது. அப்படி செய்வோர் எவரும் அவரை விபச்சாரத்தில் ஈடுபடச் செய்கின்றனர். விலக்கப்பட்டோரை மணப்போரும் விபச்சாரம் செய்கின்றனர். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். என் ஆண்டவர் இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவரையும் உயிர்த்த நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பெயரில் அன்போடு வாழ்த்துகின்றேன். உங்கள் அனைவருக்காகவும் நான் திருப்பலி ஒப்பு கொடுத்து சிறப்பாக ஜெபம் செய்கிறேன். இன்றைய நற்செய்தி வாசகத்திலே பார்க்கிறோம், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்கிறார், உங்கள் உடல் முழுவதும் நரகத்திற்கு செல்வதை விட உங்கள் உறுப்புகளில் ஒன்றை நீங்கள் இழப்பதே நல்லது. அதாவது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நாம் ஒவ்வொருவருமே முழு உடலோடு விண்ணகம் செல்ல வேண்டும், பரலோகம் செல்ல வேண்டும் என்று விரும்புகிறார். ஒருவேளை நம்முடைய பலவீனங்களினால், நம்முடைய குறைபாடுகளினால் அப்படி பரலோகத்திற்கு நாம் செல்ல முடியாத வேளையிலே அதற்கு எதெல்லாம் தடையாக இருக்கிறதோ அவற்றையெல்லாம் நாம் நீக்கிவிட வேண்டும், அகற்றிவிட வேண்டும் என்று சொல்கிறார். பாவத்திற்கு காரணமாக இருக்கக்கூடிய வேரை நாம் வெட்டிவிட வேண்டும் என்று சொல்கிறார். பாவம் என்றால் என்ன? நாம் நம்முடைய திருச்சபை நமக்கு கற்றுக் கொடுத்திருப்பது, கடவுளுடைய கட்டளையை மீறுவது பாவம். கடவுளுடைய கட்டளை என்ன? மோயிசன் வழியாக ஆண்டவர் நமக்கு 10 கட்டளைகளை கொடுத்தார். உன் ஆண்டவராகிய கடவுள் நாமே, நம்மை தவிர வேறு கடவுள் இல்லை. கடவுளின் திருப்பெயரை வீணாக சொல்லாதே. கடவுளின் நாட்களை புனிதமாக அனுசரி. தாய் தந்தையை மதித்து பேணு. கொலை செய்யாதே. மோக பாவம் செய்யாதே. களவு செய்யாதே. பொய் சாட்சி சொல்லாதே. பிறர் தாரத்தை விரும்பாதே. பிறர் உடைமையை விரும்பாதே. இந்த கட்டளைகளை மீறுவது பாவம். ஆதாமும் ஏவாளும் என்ன செய்தார்கள்? ஆண்டவர் இந்த விளக்கப்பட்ட மரத்தின் கனியை உண்ணக்கூடாது என்று சொன்னார். ஆனால் அவர்கள் அந்த கட்டளையை மீறிவிட்டார்கள். எனவே பாவம் வந்து விடுகிறது. அதே போல கடவுள் நமக்கு ஒரு கட்டளையை, ஒரு ஒழுங்கை கொடுத்திருக்கிறார் என்றால், அதை நாம் மீறுகிறோம் என்றால், அவருக்கு கீழ்ப்படியவில்லை என்று சொன்னால் நாம் பாவம் செய்கிறோம். மோயிசன் வழியாக ஆண்டவர் இந்த 10 கட்டளையை ஏன் கொடுத்தார்? மக்களை ஒழுங்குபடுத்துவதற்காக, மக்களை ஒன்றிணைத்து ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த கானான் தேசத்திலே அவர்களை ஓரினமாக ஒற்றுமையோடு
கடவுளின் பிள்ளைகளாக அமர்த்த வேண்டும் என்பதற்காகத்தான் 10 கட்டளைகளை கொடுத்தார். அதில் ஒன்று கொலை செய்யாதே. கொலை செய்யாதே என்று மோய்சன் வழியாக கொடுத்த ஆண்டவர் புதிய ஏற்பாட்டில் என்ன சொல்லுகிறார்? தன் சகோதரனையோ சகோதரியையோ முட்டாளே என்று சொல்பவர் கொலை பாவத்திற்கு சமமான ஒரு பாவத்தை செய்கிறார் என்கிறார். அதே போல விபச்சாரம் செய்யாதே என்று இருக்கக்கூடிய கட்டளையில் அதனுடைய அடி வேருக்கு சென்று அந்த இச்சையான எண்ணத்தோடு யாரெல்லாம் ஒரு நபரை பார்க்கிறார்களோ அவர்கள் ஏற்கனவே அந்த பாவத்திற்கு உள்ளாகி விட்டார்கள். ஏனென்றால் இந்த தீய எண்ணம் தான் அந்த செயலுக்கு அவரை இட்டு செல்கிறது. இப்படியாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஏற்கனவே இருந்த கடவுள் கொடுத்திருக்கூடிய கட்டளைகளுடைய உள்ளார்ந்த அர்த்தத்தை மறுபடியும் மக்களுக்கு விளக்கி சொல்லுகிறார். எதற்காக? நாம் அனைவரும் பரலோகத்தின் பிள்ளைகளாக அந்த விண்ணக வாழ்வை நோக்கி கடவுளுக்கு உகந்தவர்களாக, அவருக்கு கீழ்ப்படியக்கூடியவர்களாக, அவருடைய வார்த்தையின்படி ஒழுக்கம் நிறைந்தவர்களாய் இருக்க வேண்டும். அதன் வழியாக இந்த சமூகத்திலே இறையாட்சி மலர வேண்டும். இப்பொழுது நான் சொன்ன இந்த 10 கட்டளைகளில் நாம் எதை மீறினாலும் அது பாவம்தான். இதிலே இந்த கட்டளை அந்த கட்டளை என்று நாம் ஒவ்வொன்றையும் பிரித்து பார்க்க தேவையில்லை. இன்று நம்முடைய வாழ்க்கையில கடவுள் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய அந்த கட்டளைகளை மீறி இருக்கிறோமா என்று சிந்தித்து பார்ப்போம். அதே வேளையில் என் அன்பு சகோதர சகோதரிகளே, நம் ஆண்டவர் நம்முடைய யதார்த்தமான வாழ்வை புரிந்து கொண்டு நமக்கு வாழ்வு கொடுக்கக்கூடியவர், நமக்கு மன்னிப்பு கொடுக்கக்கூடியவர். இன்று பல நபர்கள் யூதாசை போல குற்ற உணர்ச்சியில் தங்களுடைய வாழ்க்கையை அழித்துக் கொள்ளுகிறார்கள். கடவுளை மறுதலித்த பேதுருவை, 3 முறை மறுதலித்த பேதுருவை அவர் மனமாற்றத்தோடு தேடி வருகிற பொழுது மன்னித்து ஏற்றுக்கொண்டார். அதே போலதான் தாவீது அரசர் தன்னுடைய பலவீனத்திலே தவறு செய்கிற பொழுது அவர் மனம் நொந்து அழுகிறார், ஆண்டவர் மன்னித்து ஏற்றுக்கொள்ளுகிறார். அதே போல விபச்சாரத்தில் பிடிபட்ட பெண்ணை எல்லோரும் குற்றவாளிகள் என்று சொல்லுகிற பொழுது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து, அம்மா நானும் உன்னை தீர்ப்பிடேன், இனி பாவம் செய்யாதே என்று மன்னித்து அவரையும் தன்னுடைய சீடரைப் போல ஆசீர்வதிக்கிறார். நம் ஆண்டவர் இரக்கத்தின் தெய்வம், நம்மை புரிந்து கொள்ளக்கூடியவர், நம்மீது அளவு கடந்த அன்பு கொண்டவர். எனவேதான் நமக்காக அவர் சிலுவையிலே தன்னுடைய உயிரையே தியாகம் செய்திருக்கிறார். அப்படி உயிரையே கொடுத்து பாவிகளாக இருந்த பொழுதும் நம்மை அன்பு செய்யக்கூடிய இறைவன் நம்மை தண்டிப்பாரா? நாம் மனமாற்றத்தோடு, ஆண்டவரே நான் உம்மிடம் திரும்பி வருகிறேன், என்னை மன்னியும் ஏற்றுக்கொள்ளும் என்று அந்த ஊதாரி மைந்தனைப் போல நாம் வருகிற பொழுது சக்கேயுவை மன்னித்தது போல, அந்த ஊதாரி மைந்தன் ஓமையிலே அந்த மகனை மன்னித்தது போல ஆண்டவர் நம்மை மன்னித்து ஏற்றுக்கொள்ளுவார். என் அன்பு சகோதர சகோதரிகளை, இந்த வாழ்க்கை அழகானது. நாம் மகிழ்ந்து இருக்க வேண்டும். அன்பு நிறைந்தவர்களாக, கடவுளுக்கு உகந்த பிள்ளைகளாக இருப்போம். இயேசுவுக்கே புகழ், மரியே வாழ்க. மன்றாடுவோமாக. அன்பின் ஆண்டவரே, உம்மை போற்றி புகழ்ந்து உம்மை ஆராதிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த புதிய நாளை பார்க்கும் ஒரு வாய்ப்பை கொடுத்ததற்காக நன்றி ஆண்டவரே. இந்த நாளிலும் நீரே எங்களுக்கு உதவி செய்ய விரைந்து வாரும், எங்களோடு தங்கும், எங்கள் வீட்டில் இருந்து எங்களை வழிநடத்த வாரும். இதோ இந்த நாளில் தங்களுடைய திருமண நாளை, பிறந்த நாளை கொண்டாடக்கூடிய பிள்ளைகளையும், இன்னும் எங்களிடத்திலே ஜெப உதவி கேட்டு இருப்பவர்களையும் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, நீரே ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக. இதோ அந்த நாளிலே இறை வார்த்தையில் கேட்டது போல ஆண்டவரே, நாங்கள் உம்முடைய கட்டளைகளை கடைபிடிக்கும்படியாய், உமக்கு உகந்த பிள்ளைகளாய் என்னாலும் இருக்கும்படியாய் ஆசீர்வதியும்.
எங்களுடைய பலவீனங்களினால் நாங்கள் தவறு செய்திருக்கிறோம், குற்றம் புரிந்திருக்கிறோம். நீர் எங்களை மன்னிப்பீராக. நீர் எங்களை மன்னித்து ஏற்றுக்கொண்டது போல ஆண்டவரே, எங்களோடு இருப்பவர்களையும் நாங்கள் மன்னித்து ஏற்றுக்கொள்ளும்படியான மன பக்குவத்தை, அன்பை எங்களுக்கு தாரும். இதோ எங்கள் குடும்பத்தில் உள்ளவர்களை மன்னிக்க முடியாமல் இருக்கிறோம், ஏற்றுக்கொள்ள முடியாமல் இருக்கிறோம். எங்களுடைய கடினமான இதயத்தை, இந்த கல்லான இதயத்தை எடுத்துவிட்டு கனிவான இதயத்தை தாரும் ஆண்டவரே. உம்முடைய பிரசன்னத்தினால், உம்முடைய திரு இருதய அன்பினால் எங்களை நிரப்பும் ஆண்டவரே. இதோ இந்த நாளிலும் நோயாளர்களை எல்லாம் ஒப்பு கொடுக்கிறேன். விபத்துகளினால், நோய்களினால் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு ஆண்டவரே நீரே நம்பிக்கை, நீரே விடுதலை. நம்பிக்கையோடு ஜெபிக்கிறோம், அவர்களை தொட்டு குணப்படுத்துவீராக. இதோ மருத்துவ செலவிற்கும் கல்வி செலவிற்கும் பணமில்லாமல் தவித்து கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகளுடைய நிலையை ஆண்டவரே நீர் உணர்ந்திருக்கிறீர். இவர்களுக்கு தேவையான உதவிகள் கிடைக்கும்படியாய் செய்வீராக. இவருடைய உழைப்பை ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, ஒவ்வொரு குடும்பத்திலும் அன்பும் அமைதியும் சமாதானமும் தங்கியிருக்க செய்வீராக. கடன் பிரச்சனைகளிலிருந்து, குடி நோய்களிலிருந்து, பலவீனங்கள், சந்தேகங்கள், சண்டைகளிலிருந்து நீரே விடுதலையை கொடுப்பீராக. இந்த நாளிலே நாங்கள் மேற்கொள்ளக்கூடிய பயணங்களில் ஆண்டவரே நீரே எங்கள் பாதுகாப்பாய் இருந்திருளும். அரணும் கோட்டையுமாக இருந்து ஆண்டவரே நீர் எங்களை சிறப்பாய் பாதுகாத்து வழிநடத்துவீராக. இந்த நாளிலும் எங்கள் மத்தியிலே வாழ்ந்து மரித்தவர்களை எல்லாம் நினைத்து பார்க்கிறோம். ஆண்டவரே, இவர்களுடைய குற்றம் குறைகளை எல்லாம் பாராமல் எங்களுடைய ஜெபத்தின் பொருட்டு, எங்களுடைய நற்செயல்களின் பொருட்டு, எங்களுடைய விசுவாசத்தின் பொருட்டு இந்த ஆன்மாக்களுக்கு நீரே விண்ணக பேரின்ப வீட்டில் இடம் கொடுப்பீராக. நீரே இவர்களை மன்னித்து ஏற்றுக்கொள்வீராக. உம்முடைய அளவு கடந்த இரக்கத்தினால், பரிவினால் ஆண்டவரே நீர் இவர்களை ஏற்றுக்கொள்ளும். இதோ இந்த நாளிலும் திருமண காரியங்களுக்காகவும் குழந்தை செல்வத்திற்காகவும் ஜெபிக்கக்கூடிய பிள்ளைகளை எல்லாம் ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவரே, இவருடைய கண்ணீரை துடைத்தருளும். இவருடைய அவமானங்களை எல்லாம் நீர் மகிழ்ச்சியாய் மாற்றி கொடுப்பீராக. உம்மால் கூடும், உம்மால் மட்டுமே கூடும் என்று நம்பிக்கையோடு ஜெபிக்கிறோம். நீரே எங்கள் தாயும் தந்தையுமாக இருக்கிறீர். தாயின் கருவில் உருவாகும் முன்பே எங்களை அறிந்திருக்கக்கூடிய, அன்பு செய்யக்கூடிய ஆண்டவரே, இதோ இந்த நாளிலே நீரே உம்முடைய அன்பினால் எங்களை நிரப்பும், எங்களை வழிநடத்தும். எங்கள் ஜெபம் கேட்டு எங்களை ஆசீர்வதிக்க வேண்டுமாய் எங்கள் மீட்பராகியதை கிறிஸ்து வழியாக தந்தையை நோக்கி மன்றாடுகிறோம். ஆமென்.